ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் இந்தியாவின் வெற்றி கூட்டு முயற்சியால் கிடைத்ததென்று கேப்டன் மகேந்திர சிங் தோனி பெருமிதத்துடன் கூறினார். சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடந்த முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதுகுறித்து இந்திய அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி கூறுகையில், இந்திய அணியின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று கருத்து தெரிவித்தார். அதோடு வியூகங்களை செயல்படுத்திய விதமும் பேட்ஸ்மேன்கள் பவுலர்களின் கடின முயற்சியும் வெற்றிக்கு வித்திட்டன என்றும் தோனி கூறினார். கடந்த சில மாதங்களாக தன்னுடைய ஆட்டத்திறன் மீது எழுந்த கடும் விமர்சனங்கள் குறித்த கேள்விக்கு தோனி பதிலளிக்கும் போது, பத்திரிகைகளில் விளையாட்டுச் செய்திகளை படிக்காமல் தவிர்த்து விடுவதாகவும் அது தனக்கு உதவியாக இருப்பதாகவும் தோனி தெரிவித்தார். தன்னுடைய ஆட்டத்திறனில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார். Well, it's not like I don't read newspaper. It's just that the third page from the behind is always a sports page, so you try to get rid of that because otherwise you don't get to know what's happening in India. Nothing much has changed. What your speciality is remains your speciality. So nothing has changed. டெஸ்ட் போட்டியில் அதிகபட்சமாக 224 ரன்கள் குவித்தது குறித்த கேள்விக்கு தனக்கு சதம் முக்கியமில்லை என்றும் அணிக்கு ரன்களை குவிப்பதில் மட்டுமே தன்னுடைய கவனம் இருக்கும் என்றும் தோனி கூறினார்.